கரங்களை நாம் உற்சாகமாக தட்டி நம் பாலை பாடலாம். உன்னை அதிசய காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். அவர் வாக்களித்த தேவன், அவர் வாக்கு மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதனால் கூட இந்த 2வது வாரத்தில் நம்மை கொண்டு வந்த தேவாதி தேவன் ஒரு நாம் மனதார வாழ்த்தி நாம் பாடலாமா? உன்னை அதிசய காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசய காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், ஹல்லேலூயா, அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் மிதந்தே வழி விடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, ஹல்லேலூயா, செங்கடலும் தடைகளை நீக்கி போடுகிறவர். வழி விடுமே. ஓ தடைகள் எல்லாம் தகர்ந்து போகுமே, இடரெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. அது சொன்ன வார்த்தை, அது தேவனுடைய வார்த்தை. அது கீழே விழுந்தாலும் அது வீணாய் போகாது. மறைந்திடுமே. ஆமென். உன்னை அதிசயம் காண செய்வேன், கரங்களை நாம் உற்சாகமாக தட்டி அற்புதம் கண்டிடுவாய். ஏசப்பா, உன்னை அதிசயம் காண செய்வேன், ஆமென். அற்புதம் கண்டிடுவாய். கூரைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகளாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. அதே நம்முடைய வாழ்க்கையில குறைகள் இருந்தாலும் நிறைவானவர் வரும்போது அது ஒழிந்து போகும். நடந்திடுமே. ஏசப்பா, வாதை எல்லாம் மறைந்து போகுமே, பாதை எல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வாதை எல்லாம் மறைந்தே போகுமே. கர்த்தருக்கு பயப்படும் போது நம்முடைய வியாதியை விளக்குகிற தேவன். நெய்யாய் பொழிந்திடுமே. ஏசப்பா, உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அதிசயம் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. நம்மளுடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருக்குமா? வீசிடுமே. செழிப்பாய் நீங்க பார்க்கணும். வனாந்திரமே வழியாய் வந்தாலோ, வல்லவரில் கரமே நடத்திடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வார்த்தையால சொன்ன தேவன், கரங்களினால் நிறைவேற்றுகிற தேவன் அவர் ஒருவர். கரமே நடத்திடுமே. ஏசப்பா, உன்னை அதிசயம் காண செய்வேன். அவர் சொன்னார்ல அந்த வார்த்தை, அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. அவர் ஜீவன் உள்ள வார்த்தை. உன்னை அந்த அதிசயம் வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. ஆமென். நீ அற்புதம் கண்டிடுவாய். சத்துருவை
மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமாய் இன்றே நடந்திடுமே. சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நமக்கு விரோதமாய் நம்ம குடும்பங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பிசாசின் கிரியைகளை தேவன் ஒருவரை அகற்றுவார். ஆமே. கர்த்தர் நின்று யுத்தம் செய்வாரே, உனக்கு எதிரான ஆயுதம் வாய்க்காதே. கர்த்தர் நின்று யுத்தம் செய்வாரே. நாம சும்மாதான் இருக்க போறோம், நமக்காக தேவன் யுத்தம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. யுத்தம் வாய்க்காதே. அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். ஏசப்பா, உன்னை அதிசயம் காண செய்வேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இன்றே தோன்றும் என்று சொன்னாங்கள. அந்த வார்த்தை நம்மளுடைய குடும்பங்கள் அதை பலிக்கணும்பா. அப்பா, நீங்க வந்தால் அது எல்லாமே அற்புதம். அல்லேலூயா. அவர் யெகோவா நிசியாய் நம்ம முன்பாக கடந்து போகிறவர், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். அல்லேலூயா. நமக்காக வெற்றி கொடியை அவர் ஏற்றுகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. பாட்டு புதுல 1332வது பாடலை நாம் பாடலாம். யெகோவா நிசி, யெகோவா நிசி போற்றி பாடுவோம். ஆமென். அவர் எங்கள் கொடி வெற்றி கொடியே. தேவன் நமக்கு முன்பாக கடந்து போகும்போதுதான் சொத்துக்களை விலக செய்வார். நமக்கு எதிராக இருக்கிற கோணலானவை எல்லாம் சுவையாக்குகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். நம்ம உற்சாகமாக தேவனை மாற்ற நம்ம கரங்களை தட்டி நம்ம பாடலாம். மீதி அவரை பார்த்துக்கொள்வார். ஆமென். அல்லேலூயா. துதி என்கிற ஆராதனையை நம்ம விதைக்கிறோம். மீதி எல்லாவற்றையும் விளைய செய்கிற தேவன் அவர் ஒருவர் தான். நடுகிறவனால அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, எல்லாவற்றையும் விளைய செய்கிற தேவனால எல்லாம் ஆகும். ஆமென். அல்லேலூயா. ஒரு பாடல் வந்து 3 பிரசங்கத்துக்கு சமம் என்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனால் நம்ம 3 பாடுக போகிறோம். அதனால் அது பார்த்தீங்கன்னா அது 9 பிரசங்கம். அப்போ எவ்வளோ வல்லமை பார்த்தீங்களா? அந்த பாடல் துதியில் அவ்வளோ வல்லமை இருக்க பொழுது அதை நம்ம உணர்ந்து பாடும்போது தான் அது தேவன் நமக்கு கிரியை செய்வாங்க. ஆமென். அல்லேலூயா. பலவீனங்கள் இருக்க தான் செய்யும், எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக்கொள்வார். ஆமென். அல்லேலூயா. அந்த உற்சாகத்தோடு, அந்த உற்சாக ஆவியோடு தேவனை நம்ம ஆராதிக்கலாம். நம்ம நம்ம கடம்பு, அதாவது நம்ம வரும்போது பெருமையாக தான் வந்தோம், ஆனால் கடந்து போகும்போது நம்மை நிரப்பி அனுப்புகிற தேவன், நம்முடைய இருதயங்களுக்கு ஏற்றவாறு பேசுகிற தேவன் அவர் ஒருவரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஆமென். யெகோவா நிசி. கரங்களை நாம் உற்சாகமாக தட்டலாம். யெகோவா நிசி. ஆமென். யெகோவா நிசி. யெகோவா நிசி. வீறு கொண்டெழுவிரே சுவீரரே, மாறு கொண்டு மல்லர் முன்னே செல்கிறார். சீரியழும் சிங்கமெல்லாம் அல்லவோ. அல்லேலூயா. எதிரி சதிகளுக்கு அவர் யூத சிங்கமாய் நம்மோடு இருக்கிறார். யூத சிங்கம், யுத்த சிங்கமே. அல்லேலூயா. யூத சிங்கம், யுத்த சிங்கமே. யெகோவா நிசி. யெகோவா நிசி. அப்பா, எங்களுக்கு முன்பாக நீங்க கடந்து போறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர்
யுத்தம் செய்வாரே, கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே ஆவியானவரே இயேசு சத்யாவி நிற்கிறார். அவர் நல்ல யுத்த வீரர், கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் தேவன் ஒருவரே அவர் ஆளுகை செய்கிறவர். எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறார், ஏசு ராஜா வேக கொடிய ஏற்றுவார். கோலியாத்தின் வேஷம் இங்கு செல்லுமா, அவனோட கத்தாவே ஏற்கனவே அவன் தலையை நசுக்கி போட்ட தேவன், நீங்க எங்களோட இருக்கிறீங்க. அது பலத்த துருகம், கர்த்தருடைய நாமம் அது பெரிய நாமம். ஆமென், அல்லேலூயா. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவமே. ஆவியானவர் ஆவியை ஒவ்வொரு மேல வைங்க, பரலோகத்தின் ஆவியை மேல ஊற்றுங்க. உங்களுடைய சேனையை கொண்டு எங்களை காப்பாற்றுங்க, எங்களை வழி நடத்துங்க. அல்லேலூயா. போற்றி பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒருவர் மாத்திரம் தான் இருக்கிறேன், அதனால பிசாசு நம்மளை அவன் ஜெயிப்பான்னு நினைப்பான். ஆனா நம்மோடு இருக்கிற சேனைகளின் தேவன் ஒரு கூட்டமே தேவன் நம்மளோடு இருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. கரங்களை நாம் உற்சாகமா தட்டி தேவனை மேம்படுத்தலாமா? அப்ப நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்னப்பா கவலை? நாம் இன்னொரு பாடல கூட நாம் பாடலாம். கோணலான பாதை எல்லாம் நேராகுது, கரடான பாதை எல்லாம் சமமாகுது. ஆமென். பக்தன் ஒரு விசுவாசித்து தான் பாடியிருப்பான் பொழுது எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாங்க. இந்த தேவன் எல்லாவற்றையும் வழி திறக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறாங்க. தண்ணி மேலே நடப்போம், அக்னியை கடப்போம், ஆனால் எதுவும் எங்கள் சரீரத்தில் எங்கள் என்ன சொல்றது, எங்களோட ஆடையில் அது பற்றாது, இந்த ஜுவாலை எங்கள் மேலே பற்றாது. ஆமென், அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ கூட அவங்க 3 பேரையும் அக்னி சூளையில் போட்டாங்க. ஆனால் ஒரு காயமோ ஒரு சிறு பாதிப்போ இல்லையா. ஏன்னா தேவனுடைய தூதர் அவங்களோட இருந்து பாதுகாத்தாங்களே, தேவன் அவங்கள பாதுகாத்தாங்களே, அது பெரிய விஷயம். ஆமென். நம் கரங்களை நாம் உற்சாகமா தட்டி நாம் பாடலாம். கோணலான பாதை எல்லாம் நேராகுது. பாடல்கள் கூட டிவியில் வரும், நம்ம பார்த்து நாம் பாடலாம். கோணலான பாதை எல்லாம் நேராகுது, கரடான பாதை எல்லாம் சமமாகுது. கோணலான பாதை எல்லாம் நேராகுது, கரடான பாதை எல்லாம் சமமாகுது. தண்ணி மேல நடந்து அக்கினிய கடந்து சாகாம பிழைச்சிருப்போமே. நாங்க தண்ணி மேல நடந்து அக்கினிய கடந்து சாகாம பிழைச்சிருப்போமே. நாங்க விசுவாச வித்தியாசத்தாலே விசுவாச வித்தியாச எங்களுக்கு மவுண்ட போலதான் பிரச்சனைகள் வந்தாலும் மண்ணோடு மண்ணாக்கும் மன்னவர் என்னோடு. பிரச்சனைகள் வந்தாலும்
அடங்குமப்பா. கையை உயர்த்தினாலே இயற்கையின் மேல ஒரு அதிகாரத்தை கொண்ட தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். விசுவாச வித்தியாசாலே வந்தாத அசராலே நாங்க விசுவாச வித்தியாசாலே எனக்கும் வந்தாத அசராலே கோணலான பாதையெல்லாம் நேராகுது. கரடான பாதையெல்லாம் சமமாகுது கோணலான பாதையெல்லாம் நேராகுது கரடான பாதையெல்லாம் சமமாகுது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எழும்பி நின்று ஒரு சனத்தை நம்ம மாத்திரம் பாடி நம்ம கடந்து போகலாமா? தேவாதி தேவன் அவங்க எவ்வளவு பெரிய தேவன், அவங்க நம்மளோட இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கணும்னா தேவனோட நம்ம சஞ்சரிக்கும் போதுதான், தேவன் நம்மோடு இருக்கும் போதுதான் அது எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்க முடியும். அதனால கூட அந்த பாடலை நம்ம பாடலாமா? அந்த வேல்டுக்கெல்லாம் ஆண்டவர் அப்பா தான், ஆணையிட்டாலே அது சும்மாதான். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது, எங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் இருக்குது நம்ம சொல்லும்போது தேவாதி தேவன் ஒரு கரங்களை நீட்டி அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு வார்த்தையினால சொன்ன வார்த்தையை அவர் கரங்களினால் நிறைவேற்றுகிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் கூட ஜீவனோடு இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த சரத்தை நம்ம பாடி நம்ம ஆறுதற்குள்ள நம்ம கடந்து போகலாம். அந்த வேண்டுக்கெல்லாம் ஆண்டவர் அப்பாதான், ஆணையிட்டாலே அதிரும் பார் சும்மாதான். அந்த வேண்டுக்கெல்லாம் ஆண்டவர் அப்பாதான், ஆணையிட்டாலே அதிரும் பார் சும்மாதான். கையை உயர்த்தினாலே கடலே அடங்குமப்பா. கையை உயர்த்தினாலே கடலே அடங்குமப்பா. நாங்க விசுவாச வித்தியாசாலே வந்தாத அசராதாலே துதிக்கலாம் துதிக்கலாம் ஏசப்பா. அப்பா நீங்க மத்தியில வந்ததுக்காய் சோதரிக்கிறோம். வந்தாத அசராதாலே நாங்க விசுவாச வித்தியாசாலே அப்பா உங்களுடைய மகிமை கடந்து எங்க மேல ஊற்றுமையா ஜெபிக்கிறோமா? விசுவாச வித்தியாசாலே ஆவியானவரே அந்த கால வேளை எங்க மத்தியில வாங்க. ஓ ஹல்லேலூயா. துதிக்கலாம்ப்பா. நாங்க விசுவாச வித்தியாசாலே எதிர்க்கோ அஞ்சாத அசராலே நாங்க விசுவாச வித்தியாசாலே எதிர்க்கோ அஞ்சாத அசராலே நாங்க விசுவாச வித்தியாசாலே ஓ ஷலபலபலப ஷலபலபலபலப. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே. சங்கீதம் 22:26 சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் ஆளும். முந்தின மனுஷன் பூமியிலிருந்தான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவனுக்கும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவரே. 1 கொரிந்தியர் 15:47-48. அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். ஏசாயா 12:4. 1 பேதுரு 3:9, 10, 11 வசனங்கள். தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1. உம்மையை கர்த்தருக்கு ஒப்புவிட்டு அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரை கடையத்தை வாய்க்க பண்ணுவாய். சாம் 37:5. சங்கீதம் 120:1. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார்.
செப்பேனியா 3:17 உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுக்கு அதிகாரம் கொடுத்தார். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மையே ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். சங்கீதம் 71:6. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியில் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமே கடந்து போகிறது, நாங்கள் பறந்து போகிறோம். சங்கீதம் 90:10. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. அந்த தாயினம் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். அந்த தாயினம் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீர். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீர். அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீர். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. மலை போன்ற எந்தன் பாவத்தை எல்லாம் முதுகுக்கு பின்